ஞாபகமாக 21 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் ஸ்ரீ மகா பெரியவா ரசோதயம் கிரந்தத்தை வெளியிடும்படி பிரேமி அண்ணாவுக்கு ஞாபகப்படுத்தினார். ஸ்ரீ பிரேமி அண்ணா கோவிந்தபுரம் அக்ரஹாரத்தில் வசித்து வந்த ஏகம்சார் என்று அறியப்பட்ட பண்டிதர் ஏகாம்பரம் அவர்களுடன் இணைந்து அதிஷ்டானத்தில் ஓலைச்சுவடியாக இருந்த இந்த ரசோதயம் கிரந்தத்தை படியெடுத்து வைத்திருந்ததை அப்படியே வெளியிடாமல் அதற்கு தமிழுரையும் வடிவமைத்து பேருபகாரம் செய்தார். ஆதிசங்கரரின் சகஸ்ரநாம பாஷ்யத்தை விஸ்தரித்து நாம சித்தாந்தமாக மிளிர்ந்த பகவன் நாம போதேந்திராளின் அஷ்ட கிரந்தங்களில் ஒன்றான நாமாமிருத ரசோதயம் மகா பெரியவா தூண்டுதலால் ஸ்ரீ பிரேமி அண்ணாவினால் தமிழுரையுடன் வெளியிடப்பட்டு போதேந்திராளின் 300வது ஆண்டு 1992 ஆராதனையில் 300 பாகவத பெருமக்களுக்கு வழங்கப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்ரீ அண்ணாவினால் ராமநாம வங்கிக்கு பரவலான பிரச்சாரத்திற்காகவே அனுகிரகிக்கப்பட்டது. நாம சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய வழிகாட்டிகளாக பஜன சம்பிரதாய குருவரியர்கள் மூவருடன் நாம சித்தாந்த கிரந்தத்தை அனைவரும் அறியும்படி வழங்கிய ஸ்ரீ பிரேமி அண்ணாவையும் ராமநாம வங்கி தனக்கான 4 குருவரியர்களாக ஆக்கி கொண்டது. கம்பீரமான ரசோதயம் கிரந்தத்தை வழங்கியதுடன் ஸ்ரீ பிரேமி அண்ணா அதை இன்னும் எளிமையாக்கி பகவன் நாம மகிமை என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இந்த இரண்டையுமே நம்முடைய பிரச்சாரத்திற்காக அனுகிரகித்தார். பிற்பாடு ரசோதயம் கிரந்தத்தின் சம்ஸ்கிருத பகுதிகளையும் மொழியாக்கம் செய்து பகவன் நாம ரசோதயம் மூலமும் உரையும் என பெரிய வடிவில் பெரிய எழுத்தில் நாம் வெளியிட்டோம். இவைகள் இப்போதும் அனைவருக்கும் கிடைக்கும். நாமத்தை மட்டும் முன்னெடுக்கும் இயக்கமாக மட்டுமே ராமநாம வங்கி இருக்க வேண்டும் என்ற நோக்கமும் தனக்குத்தானே விதித்து கொண்ட கட்டுப்பாட்டினாலேயே சகஸ்ரநாம பாஷ்யம் மூலமாக விதை தூவிய ஆதிசங்கரரையும் நமக்கு லேகன வழியை காட்டியும் ரசோதயம் கிரந்தம் வெளிவர தூண்டுகோலாக இருந்த ஸ்ரீ மகா பெரியவாளையும் மற்றும் இது போன்று பல முன்னாள் சம்பிரதாய பெரியவர்களையும் இந்நாள் மற்றும் இனிவரும் காலத்திலும் வரக்கூடியவர்களையும் தகுந்த இதயபூர்வமான மரியாதைகளை செலுத்துவது என்றும் வழிகாட்டிகளாக 4 குருவரியர்களோடு மட்டுமே ராமநாம வங்கி இயங்கத் தொடங்கியது. சீக்கிய சம்பிரதாயம் அன்றைய சூழ்நிலையை உத்தேசித்து குரு நானக்கினால் தோற்றுவிக்கப்பட்டது. அவர்களில் குருவாக இருந்து வழி நடத்தியவர்கள் மிலேச்சர்களால் கொல்லப்பட்டனர். இதில் கோவிந்த சிங்கும் ஒருவர். அவர் தான் கொல்லப்படுவோம் என்று அறிந்து தனக்கு பிறகு ஒரு குருவை நியமிக்க ஆலோசித்து அவர்களின் மத நூலான கிரந்த சாஹேபை தேர்ந்தெடுத்தார். இனி இந்த சம்பிரதாயத்திற்கு குரு கிரந்த சாஹேப் தான் என்றும் ஆண்கள் சிங் என்றும் பெண்கள் கௌர் என்றும் அழைக்கப்படுவர் என்றும் மேலும் பல நியதிகளை வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் எங்கிருந்தாலும் உலகம் முழுவதும் உள்ள குருத்வாராக்களில் கிரந்த சாஹேபே வழிபடப்படுகிறது. அதை குரு கிரந்த சாஹேப் என்றே குறிப்பிடுகிறார்கள். அன்று சீக்கிய குருக்கள் தேகஹானி செய்யப்பட்டார்கள். இன்று பரவலாக நிலவும் போலித்தன்மை குரு தத்துவத்தை அழித்தே விட்டது. இந்த போர்வையில் போலிகளே நிரம்பியுள்ளன.